மகாபாரதத்திலேயே அதிகமா துன்பப்பட்டது யார் தெரியுமா? திரௌபதியோ பாண்டவர்களோ ஏன் கர்ணனோ கூட கிடையாதுங்க. கிருஷ்ணர் தான் அதிகமா துன்பப்பட்டவரு. பிறந்தது ஒரு இடத்துல பிறக்கிறாரு. ஆனா அந்த அன்னைக்கே தாயை பிரிய வேண்டிய நிலை ஏற்படுது. தேவிக்கு கூட ஒரு நாள் கூட வாழ முடியாம யசோதா அம்மா கிட்ட சேர்றாரு. யசோதா அம்மா கிட்ட வளர்றாரு. ராதையை முழு மனதாக காதலிக்கிறாரு. ஆனா ராதையையும் கரம் பிடிக்க முடியாத நிலைமையில வேற வழி இல்லாம ருக்மிணியை திருமணம் செய்யறாரு. ருக்மிணி மேலையும் அவரால் முழு அன்பை செலுத்த முடியல. அந்த நிலை துவாரகைக்கு மன்னர் ஆகிறாரு. ஒரு நாள் கூட அவர் மன்னராக ஆட்சி புரியல. அதுக்குள்ள மகாபாரத போர் ஏற்படுது. போர்ல ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய கௌரவர்களும் பாண்டவர்களும் அவருடைய சொந்தக்காரங்க, அவருடைய பந்துக்கள். ஆனா யாரையுமே அவரால் காப்பாற்ற முடியல. கண்ணெதிரில போற வேடிக்கை மட்டுமே பார்க்க முடியுது. போர் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் காந்தாரியினுடைய சாபத்தால அவருடைய யாதவ குலமே அழிந்து போகுது. கடைசியில தனி ஒரு ஆளா காட்டுக்கு தவம் மேற்கொள்ள வராரு. இந்த பூலோக வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு முடிவு செய்யறாரு. அந்த நேரத்துல ஒரு வேடனுடைய அம்பு அவருடைய காலை தாக்கி வலி பொறுக்க முடியாம அந்த வலியிலேயே இந்த பூகுண்ட வாழ்க்கையை விட்டுட்டு வைகுண்டத்துக்கு திரும்பவும் செய்யறாரு. இதை விட கஷ்டமா வேற யாரோட வாழ்க்கை இருந்திருக்க முடியும்? மகாபாரதத்திலேயே ரொம்ப துன்பமான கேரக்டரா உங்களுக்கு யாருக்கு தோன்றுதுங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.